உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். ஒரு தனியார் கம்பெனி இந்த நாட்டு அரசாங்கத்தின் கைகளை முறுக்கி காதை திருகி தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். டிசம்பர் 4ஆம் தேதி 550 ஃப்ளைட்ஸ்கள் கேன்சல் ஆகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி 1600 ஃப்ளைட்ஸ்கள் கேன்சல் ஆகிறது. டிசம்பர் 6ஆம் தேதி 800 ஃப்ளைட்ஸ்கள், 7ஆம் தேதி 650 ஃப்ளைட்கள், இன்னைக்கு அதாவது 8ஆம் தேதி 450 ஃப்ளைட்கள், ஆக மொத்தம் 3800 இண்டிகோ ஃப்ளைட்ஸ்கள் கேன்சல் ஆகியிருக்கிறது. இண்டிகோடைய பதில் என்ன? எங்களிடம் போதுமான அளவில் பைலட்ஸ்கள் கிடையாது, க்ரூ மெம்பர்ஸ் கிடையாது, அதனால்தான் இந்த தாமதம். அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்டம், அதை எங்களால் அமலில் கொண்டு வர முடியவில்லை என்கிற ஒரு மன்னிப்பையும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுதான் உண்மையா? இண்டிகோ மற்றும் தான் இதற்கான குற்றவாளியா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. இதற்கு பின்னாடி இன்னொரு மிகப்பெரிய மீனும் வெளிவர தொடங்கிவிட்டது. சிறிய மீனை முழுங்குவதற்காக வெளிவரக்கூடிய இந்த பெரிய மீன் நரேந்திர மோடியின் பரம நண்பரான அடானியின் கதை. அதாவது அடானி எந்த பக்கம் அவருடைய பார்வைப்படுகிறதோ அந்த இடத்தை எழுதி கொடுக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அவர்கள் பார்த்து வருகிறார். எந்த ஏர்போர்ட் அவருக்கு பிடித்தாலும் அந்த ஏர்போர்ட்டை அவருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். இப்போ அதே பெரிய மீனான அடானியின் பார்வை இண்டிகோ மீது பட்டுள்ளது. இண்டிகோவும் அடானி கையில் போய் சிக்க உள்ளதா என்கிற அந்த கேள்வி ஏராளமான நபர்கள் கடந்த 2-3 நாட்களாக சோஷியல் மீடியாவில் ஒரு சர்ச்சையாக எழுத தொடங்கி இருக்கிறார்கள். இந்த கிரைசிஸிற்கு பின் அடானி தான் காரணம் என்கிற அந்த விஷயம், இதை பற்றி மிகவும் ஆழமாக நாங்கள் ஆய்வு செய்ய பார்த்தோம். அப்போதான் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திற்கான உண்மையான காரணம் எங்களுக்கு தெரிய வந்தது. அதை தான் உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த கிரைசிஸிற்கு பின்னாடி இண்டிகோ தான் காரணமா, அரசாங்கம் தான் காரணமா, அல்ல அதற்கு பின்னாடி அடானி காரணமா என்பது உங்களுக்கு புரிய வரும். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில நபர்கள் பார்த்து வருகிறார்கள். காரணம், அரசாங்கத்தை பற்றி அல்ல அரசாங்கத்துடைய தவறுகளை பற்றி நாங்கள் தைரியமாக எடுத்து காட்டி வருகிறோம். இது மக்களிடம் போய் சேர்ந்து விடக்கூடாது. இந்த சிச்சுவேஷனிலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்தாலே போதும். உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அடானி நிறுவனம் ஒரு கம்பெனியை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய பைலட் ட்ரெயினிங் கம்பெனி. இந்த கம்பெனியை அடானி நிறுவனம் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வாங்குகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த கம்பெனிக்கான விலையே வெறும் 820 கோடி ரூபாய். அடானிக்கு இது சும்மா கை தொடச்சு கீழே போடும்படி அவ்வளவுதான் இந்த பணம். அடானிக்கு சொந்தமான 2 கம்பெனிகள், அடானி டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் ADSTL மற்றும் பிரைம் ஏரோ சர்வீஸ் LLP வழியாக வாங்கினார்கள். இந்த கம்பெனியின் பெயர் தான் ஃப்ளைட் சிமுலேஷன் டெக்னிக் சென்டர், FSTC. இந்த கம்பெனியுடைய ஆஃபீஸஸ்கள் குர்காம் மற்றும் ஹைதராபாத்தில் இருக்கிறது. இதே நகரத்தில் தான் இண்டிகோடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கிறது. கடந்த 5 நாட்களாக எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள், ஏராளமான மக்கள் ஏர்போர்ட்களில் சிக்கி தவித்தார்கள். அதற்கான காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள், அந்த கோபத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் எந்த விதமான பதிலையும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கவில்லை. எந்த விதமான பதிலையும் இந்த நாட்டு ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் கொடுக்கவில்லை. அனைத்துமே இண்டிகோ மீது போடக்கூடிய ஒரு வேலையை பார்த்தார்கள். ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலிருந்து கோதி மீடியா வரை அனைத்து நபர்களுமே இண்டிகோ மற்றும் தான் குற்றவாளியாக எடுத்து காட்டினார்கள். திடீர் என்று எப்படி இத்தனை நபர்களுடைய பற்றாக்குறை, எப்படி இந்த அளவில் ஃப்ளைட்ஸ்கள் கேன்சல் ஆகிறது என்கிற இந்த விஷயத்தை பற்றி யாருமே கவனிக்கவில்லை. FSTCயோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 2011ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 2011ஆம் ஆண்டிலிருந்தே நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர்கள் இந்தியாவில் வரக்கூடிய ஏராளமான பைலட்ஸ்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த கம்பெனியை தான் அடானி அவர்கள் நவம்பர் 27ஆம் தேதி வாங்குகிறார். இந்த கம்பெனியை வாங்கி அடுத்த 5வது நாள்
இண்டிகோவுடைய கிரைசிஸ் தொடங்கிறது. ஃப்ளைட்ஸ் டிலே ஆகிறது, ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிறது. ஏராளமான செய்திகளில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நான் காட்டிய அதே நம்பர் 500, 600, 800, 1200 ஃப்ளைட்ஸ்கள் வரை ஒவ்வொரு நாளும் கேன்சல் ஆகிறதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை கூறுகிறார்கள். என்ன இந்த காரணம்? அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்டம். இந்த சட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா பைலட்ஸ் மற்றும் க்ரூ மெம்பர்களுக்கு ஒரு நீண்ட ரெஸ்ட் தேவை. இந்த ரெஸ்டின் காரணமாக அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் அதுதான் காரணம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த சட்டத்தை ஜனவரி 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டை கொண்டு வந்து விட்டார்கள். அரசாங்கத்துடைய வேலை சட்டங்களை போடுவது மட்டுமல்ல, அந்த சட்டங்களை அமலில் கொண்டு வருவதும். அப்போ ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கடந்த 2 ஆண்டுகளாக என்ன செய்தது, ஏவியேஷன் மினிஸ்டர் எங்கே இருக்கிறார் என்கிற அந்த கேள்வியும் நாங்கள் முன்வைக்கிறோம். ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் எதற்காக டிசம்பர் மாதம் வரை அமலில் கொண்டு வரப்படவில்லை? திடீர் என்று எதற்காக இதை அமலில் கொண்டு வர பார்த்தீர்கள்? இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன் வந்தது. அடானியுடைய பார்வை பைலட் ட்ரெயினிங் இன்ஸ்டிடியூட் மீது கிடையாது. அடானியுடைய பார்வை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏர்லைன்ஸ் கம்பெனி மீது தான் இருந்திருக்கிறது. இண்டிகோ வேர்ல்ட் லீடர் பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பான்ஷனுடன் உலகத்தில் இருக்கக்கூடிய 47 டெஸ்டினேஷன், இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன், 93க்கும் மேற்பட்ட இந்தியன் டொமெஸ்டிக் டெஸ்டினேஷனில் பறந்து செல்லக்கூடிய இந்த கம்பெனியுடைய எக்ஸ்பான்ஷன் அனைத்துமே அடானி பார்வையில் போயிருக்கிறது. இந்த இடத்தில்தான் ஏடிஆருடைய இன்னொரு ரிப்போர்ட்டும் நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். எப்படி இண்டிகோக்கு எதிராகவும் இந்த நாட்டு அரசாங்கம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. அதற்கான காரணம் வெளிவந்திருக்கிறது. ஏடிஆருடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா ராகுல் பாட்டியா இண்டிகோடைய ப்ரமோட்டர், இவருடைய கம்பெனி இன்டர் குளோப் குரூப். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 56 கோடி ரூபாயை அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டொனேஷனில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 56 கோடி ரூபாயிலிருந்து வெறும் பிஜேபிக்கு மட்டுமே 31 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 20 கோடி ரூபாய் இண்டிகோடைய அசோசியேட் கம்பெனியான இன்டர் குளோப் ரியல் எஸ்டேட் வெஞ்சர் வழியாகவும், 11 கோடி ரூபாய் இன்டர் குளோப் ஏர் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் வழியாகவும் கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தம் 31 கோடி ரூபாய். காங்கிரஸ் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பிஜேபிக்கு யாரெல்லாம் பணத்தை கொடுத்தார்களோ அனைத்து நபர்களுக்குமே பிஜேபி மத்திய அரசாங்கம் லாபத்தை கொடுத்ததாக ஒரு அலிகேஷனும் எடுத்து வைக்கிறார்கள். சசிகாந்த் செந்தில் அவர்கள் அந்த அலிகேஷனை நேற்று காங்கிரஸின் ஒரு பிரஸ் மீட்டை வைத்து எடுத்து வைத்திருந்தார். அதையும் நீங்கள் பாருங்கள். Is the BJP's financial proximity to Indigo the real reason behind this extraordinary leniency shown at the cost of passengers' safety? We have been always saying this electoral bonds is a very, very, very dangerous thing. It will allow corporates to run their show, and this is one example how this has happened. காங்கிரஸ் இதை ஒரு கான்ஸ்பிரசியாக எடுத்து வைக்கிறது. அதாவது நரேந்திர மோடி அடானிக்கு லாபத்தை கொடுப்பதற்காக ஒட்டுமொத்த சட்டங்களை மாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். அந்த சட்ட மாற்ற வழியாக வெளிவந்த கிரைசிஸ் தான் இது என்று காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது மட்டுமல்ல, இண்டிகோவை ஒரு அழுத்தத்தில் தள்ளிவிட்டு இண்டிகோ என்கிற இந்த கம்பெனியை முழுக வைத்து அதற்கான லாபத்தை அடானிக்கு தான் கொடுக்க போகிறார்கள் என்கிற இந்த விஷயத்தையும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். உதாரணத்திற்கு 2021ஆம் ஆண்டு அடானி நைட்டோட நைட்டாக, இரவோடு இரவாக ஜேவிகே குரூப் ஏர்போர்ட்களை மெயின்டைன் செய்யக்கூடிய வேலையை அப்படி ஒரு கம்பெனி ஜிவிகே குரூப்பை விலை கொடுத்து வாங்கக்கூடிய எக்வயர் செய்யக்கூடிய வேலையை அடானி பார்த்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். மும்பை சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஜிவிகே கம்பெனி கையில் தான் இருந்தது. அதிலிருந்து ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு அடானி நிறுவனத்திற்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான ஏர்போர்ட்ஸ்கள் இன்னைக்கு அடானி கையில் தான் இருக்கிறது. மும்பை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஜெயப்பூர் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான ஏர்போர்ட்கள் அனைத்துமே ஒரு தனியார் கம்பெனி கையில் கொடுத்துவிட்டு இந்த நாட்டு அரசாங்கம் அடுத்த பிளான் ஆஃப் ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏவியேஷன் கம்பெனி, ஏர்லைன்ஸ் கம்பெனியான இண்டிகோவை நஷ்டத்தில் தள்ளிவிட்டு, ஏன்னா அடானியோடைய வேலை இதுதான், யார் மீது அந்த நஷ்டம் ஏற்படுகிறதோ ஒரு கம்பெனி நஷ்டத்தில் போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். கடைசியில்
அந்த கம்பெனியை காப்பாற்றக்கூடிய ஒரு ட்ராமாவை ஆடி அந்த கம்பெனியை எக்வயர் செய்யக்கூடிய வேலை பார்த்து வருவார். என்டிடிவி அதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். என்டிடிவி மீது வந்த ஏராளமான கடனை இன்னொரு கம்பெனி வழியாக அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அந்த கம்பெனி வழியாக இன்னைக்கு அடானி கையிற்கு என்டிடிவி ஷிஃப்ட் ஆகிவிட்டது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இண்டிகோ மற்றும் தான் வில்லன் என்று ஏராளமான நபர்கள் பார்த்து வருகிறார்கள். ஆனால் டிஜிசிஏ முறைப்படி அவர்கள் கொண்டு வந்த அந்த புதிய சட்டம் பைலட்ஸ்களுடைய ட்ரைனிங் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ்களுக்கான ட்ரைனிங். இந்த இடத்தில் இந்த புதிதாக எக்வயர் செய்யப்பட்ட கம்பெனி அல்ல மார்க்கெட்டில் சந்தையில் வரக்கூடிய இந்த சர்ச்சையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, திடீர் என்று இந்தியாவில் பைலட்டுடைய பற்றாக்குறை அப்போது ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்குகிறீர்கள், அந்த பைலட்டுகளுக்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய கம்பெனி வாங்குகிறீர்கள். அதை தொடர்ந்து திடீர் என்று பைலட்களுடைய பற்றாக்குறையும் வெளிவர தொடங்கிவிட்டது. இதே போன்றுதான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் வெறும் ஒரே ஒரு நாள் அல்ல 2 நாளுக்கான நிலக்கரி இருப்பதாக கூறினார்கள். ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெளிவந்தது. ஒட்டுமொத்த கோதி மீடியா அந்த சர்ச்சையை வெளிக்காட்டி வந்தார்கள். அடுத்த 1 நாளோ 2 நாளோ மட்டும்தான் நம்மளால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று. காரணம் என்ன? அடானி அந்த மிக லோ கிரேட் நிலக்கரியை இந்த நாட்டில் விற்பதற்காக இந்த பிளாட் போடப்பட்டது. ஒட்டுமொத்த மீடியா ஹவுசஸ்கள் மீது ஒரு அழுத்தத்தை போட்டு இந்த ஸ்டோரியை ஓட்டத் தொடங்கினார்கள். அதாவது இந்தியாவில் அடுத்த 2 நாட்களுக்கு மட்டும்தான் நிலக்கரி இருக்கிறது. அப்புறம் என்ன? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் இதே அடானி நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த மட்டமான மோசமான நிலக்கரியை வாங்க தொடங்கினார்கள். கடந்த 8லிருந்து 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இண்டிகோ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் மார்க்கெட்டோருடைய லீடராக வளர்ந்து வந்தது. இந்த இடத்தில் இந்தியா மட்டுமல்ல வேர்ல்ட் லீடராக தன்னை மாற்றுவதற்காக கூடிய அந்த அனைத்து முயற்சியுமே இண்டிகோ நிறுவனம் பார்த்துவிட்டது. அடானியோடைய மாஸ்டர் பிளான் படி ஒரு கம்பெனியை வாங்கி அந்த கம்பெனி வழியாக ஒரு பைலட்டுடைய பற்றாக்குறையை உருவாக்கி அந்த பைலட்களுடைய பற்றாக்குறையை உருவாக்கி ஒட்டுமொத்த கம்பெனியுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை டார்கெட் செய்து 90% இந்த இடத்தில் இண்டிகோ ரொம்ப சுத்தவாளியெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள். இண்டிகோ நினைத்திருந்தால் இந்த அனைத்து ரெக்ரூட்மெண்ட்டையுமே கடந்த 2 வருடத்தில் முடித்திருப்பார்கள். பைலட்ஸ்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டை முடித்திருக்கலாம், க்ரூவோடைய ரெக்ரூட்மெண்ட்டை முடித்திருக்கலாம். ஆனால் இண்டிகோ நினைத்தது என்ன? எங்களுக்கு வரக்கூடிய லாபம் குறைஞ்சு போகும், லாபத்தில் நாங்கள் கை வைக்க மாட்டோம், எங்களுக்கு இன்னும் அதிகமான லாபம் தான் தேவை, கொஞ்சம் லாபத்திற்கு நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம். இந்த இடத்தில் தான் அடானி போன்ற நபர்கள் அந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான கிளைம் பிளானை போட்டு அதற்கு சாதகமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கவே இருக்கு. அடானி எதை நினைத்தாலும் எதை கை வைத்தாலும் எந்த ப்ராஜெக்ட் மீது அவருக்கு ஆசை வந்தாலும் அந்த விஷயத்தை எழுதி கொடுக்கக்கூடிய வேலையை தான் அரசாங்கம் பார்த்து வருகிறது. இது அடானியோடைய சாணக்கியத்தனம். இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்கிறது? எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் இருக்கிறது? சட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டங்களை அமலில் கொண்டு வருவதற்காக. ஆனால் இந்த நாட்டில் கொண்டு வரக்கூடிய சட்டம் யாருக்கானது? இந்த சட்டங்கள் ஒரு சில கார்ப்பரேட் நபர்கள் எழுதி கொடுக்கிறார்கள், அடானி அம்பானி போன்ற நபர்கள். அந்த சட்டங்களை கொண்டு வரக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு அரசாங்கம் பார்க்கிறது. மக்களுக்காக எந்த விதமான சட்டங்களும் இவர்கள் கொண்டு வருவதில்லை. இதுதான் ஒட்டுமொத்த அரசாங்கத்துடைய அர்த்தமாக மாறிவிட்டது. Government is working for corporates and corporate is working for money. மக்கள் கூச்சல் போட்டால் என்ன, கதறினால் என்ன, கண்ணீர் விட்டால் என்ன, எங்களுக்கு கவலை இல்லை. இதே போன்ற ஒரு போராட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விவசாய போராட்டம் 15 மாதங்கள் வரை 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரோட்டில் உயிரிழந்தார்கள், நசுக்கி கொல்லப்பட்டார்கள். ஆனால் கூட அரசாங்கம் அவர்கள் போட்ட அந்த சட்டத்தை வாபஸ் பெறவில்லை. அடுத்தபடியாக உத்தரப்பிரதேஷ் தேர்தல் வருவதற்கு சற்று முன்பு அங்கே ஓட்டு கிடைக்காமல் போய்விடும் என்கிற அந்த அச்சத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 3 வேளாண் சட்டத்தையும் வாபஸ் பெற்றார். ஆனால் அதற்கு பின்பு அவர் கொடுத்த உறுதி என்ன? நாங்கள் விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எம்எஸ்பியை நிர்ணயம் செய்வோம், அதை நாங்கள் கொண்டு வருவோம் என்று. இன்னைக்கு வரை அந்த எம்எஸ்பியும் வரவில்லை, விவசாயிகளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளும் சரிபார்க்கப்படவில்லை.
இன்னைக்கு ஒரு தனியார் கம்பெனி வெறும் 72 மணி நேரம் அரசாங்கத்தை மிரட்ட பார்க்கிறது. அரசாங்கமும் சரண்டர் ஆகி அவர்கள் கூறும்படி நடக்க தொடங்கி விடுகிறது. அப்போ அரசாங்கம் லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டில் இறங்கினால் கூட பயப்படவில்லை. ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் வெறும் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம், வேலை நிறுத்த காரணமாக ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி மக்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி தான் நினைத்ததை சாதித்து விட்டது. எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், கோல் அண்ட் மைனிங், பெட்ரோலியம், எந்த துறை எடுத்துக்கினாலும் இன்னைக்கு அனைத்து துறையுமே மொனோப்பொலியை நோக்கி நகர தொடங்கிவிட்டது. ஏராளமான நபர்கள் என்னுடைய வீடியோக்களில் கீழே கமெண்டில் எழுத தொடங்கி இருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் நரேந்திர மோடியை மட்டுமே குற்றம் சுமத்துவது உங்களுடைய வேலையாக மாறிவிட்டது என்று. கிடையாது. இந்த நாட்டு அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் இந்த நாட்டு அரசாங்கம் செய்யக்கூடிய தவறான விஷயங்களை மட்டும் தான் நாங்கள் எடுத்து காட்டி வருகிறோம். அது பிஜேபியாக இருக்கட்டும், அல்ல காங்கிரஸாக இருக்கட்டும், அல்ல வேற ஏதோ கட்சியாக இருக்கட்டும். யார் மத்தியில் இருக்கிறார்களோ, யார் மத்தியில் இருந்து கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கான பாலிசிகளை டிராஃப்ட் செய்து கொண்டு வருகிறார்களோ, அதில் இருக்கக்கூடிய தவறு யாராக இருந்தாலும் அதை சுட்டிக்காட்டக்கூடிய வேலையை நாங்கள் பார்ப்போம், தைரியமாக பார்ப்போம். இன்னைக்கு நரேந்திர மோடி, நாளைக்கு வேறு யாரும். ஆனால் we will be criticizing the central government and their wrong policies the way we are doing it today. That's a problem. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.